இந்த வழக்கில் பாருங்கள், எனக்கு இவருக்கு இப்போ பெயில் கிடைக்கக்கூடாது. ஒருவேளை கைது பண்ணியிருந்தா ஒரு பூனையை புலி ஆக்கிக்கிட்டு நீங்கள் திருப்பி சூடு வச்சுக்க போகிறீங்க கோர்ட்டில் போய். இந்த அரசாங்கத்தை கிழி இருப்பாங்க நீதிபதி. என்ன கிரவுண்ட்ஸில் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க? 200 பேர் தேவையாங்க. நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு அந்த ஆள் நேற்று வீடியோ போட்டு வரேன், நான் 1:30 மணிக்கு வரேன்னு. எது மோசமான பேச்சு? குழந்தைங்க பள்ளியில் இது ஏன் ப்ரிமிசஸ்ஸு, என்ன நீ வந்து ஏன் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு போகிற, இது வந்து மாணவர்களை பாதிக்காதா? பூர்வ ஜென்மம் பாவம்னு சொன்ன பிறகு தான் அவர் வந்து கேட்குறாரு. அவரை எனக்கு தெரிந்து நேரடியாக அவரை வந்து இதனால தான் உங்களுக்கு கண் பார்வை போச்சுன்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. இல்லை, நான் வந்து வீடியோவை பார்த்து தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். மகாவிஷ்ணுவை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து வெளியாயிட்டிருக்கு. அவர் வந்து காமத்தில் வந்து கடவுளை அடையலாம் அப்படின்றாரு. ஐட்டம் டான்ஸ் போட்டு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அம்மனம்மா தியானம் பண்ணுவேன் அப்படின்றாரு. ஏங்க அப்போ குர்ஆன்ல சொன்னது எல்லாமே அறிவியல் பூர்வமானதா? கீதையில் சொன்னதெல்லாம் அறிவியல் பூர்வமானதா? இஸ்லாத்துலேயும் கிறிஸ்துவத்திலையும் மறுஜென்மத்தில் நம்பிக்கை கிடையாது. அதனால இவங்க வந்து இது தப்புன்னு சொல்லாதீங்க. சார் வணக்கம். சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை அரசு பள்ளியில் தன்னம்பிக்கை ஊட்டுவார் மாணவர்களுக்கு அப்படின்னு அழைத்து வரப்பட்டவர் வந்து அறிவியலுக்கு புறம்பாக பேசினது வந்து சர்ச்சை ஏற்படுத்தியது. குறிப்பாக வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் வந்து அவமதிக்கிற வகையில் பேசினதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கார். அவரை வந்து பாஜக ஆதரிப்பது ஏன்? அவர் மகாவிஷ்ணுன்ற பெயர் கொண்டவர் என்பதற்காகவா, அவர் பேசினது வந்து ஆன்மீகம் நினைப்பதற்காகவா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. பாஜக ஆதரிக்கலைங்க, நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இதில் பாஜக ஆதரிப்பதற்கு அந்த மகாவிஷ்ணு யாருன்னே யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி ஒரு பூனையை புலி ஆக்கிட்டு இந்த அரசாங்கம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. விஷயம் என்னென்னா, அவர் பேசியது தவறுன்னா அவரை அழைத்தது யார்? இல்லை, அழைத்தது அரசு. நாங்கள் அரசு தானே. அந்த அரசுக்கு அந்த துறைக்கு பொறுப்பானவர் யார்? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். அவர் தானே ராஜினாமா பண்ணிருக்கணும். இது தவறுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ராஜினாமா பண்ணிட்டு பிறகு நீங்கள் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கணும். இது தவறுன்னா நீங்கள் அதானே செஞ்சுருக்கணும். அதை விட்டுட்டு இது ஆயிடுச்சு அது ஆயிடுச்சுன்னு என்ன அர்த்தம்? நான் கேட்பது, அவர் தவறாக பேசியிருந்தால் நியாயமாக என்னென்ன செஞ்சுருக்கணும், கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். அதாவது அந்த நாம் பார்த்த வீடியோவை பொறுத்தவரையிலும் அந்த நபரை நேரடியாக இவர் அவதூறு செய்ததாக நான் பார்க்கவில்லை. அதாவது அவருடைய அந்த மாற்றுத்திறனாளி அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் தான் முதல்ல வந்து பேசுகிறார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் கண் பார்வையற்றவர்ன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நான் நினைக்கிறேன். மேபி நான் ராங்காக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையில் என் மறுபுறவை பற்றி பேசக்கூடாதா? பாவத்தை பற்றி பேசக்கூடாதா? எல்லா பள்ளிகள்லேயும் பாவத்தின் மரணம் சம்பளம்னு எழுதி வச்சுருக்காங்க. எல்லாம் அழிக்க சொல்லுவீங்களா இனிமேல்? ஒவ்வொரு கிறிஸ்டியன் மிஷினரி ஸ்கூல்லையும் என்ன நடக்குது? இஸ்லாமியர்கள் நடத்தும் பள்ளிகளில் வந்து அங்கே மத போதனைகளே இல்லையா? தவறு. இங்கே இவர் ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஹிந்து மதம் குறித்து கூட இவர் பேசவே இல்லை. திருவள்ளுவரை, திருமூலரை இதுதாங்க பேசிகிட்டு இருக்கிறாரு. திருவள்ளுவர் சொன்னது தவறா? ஔவையார் பேசியது தவறா? என்ன, அதாவது ஒரு பொது அறிவுன்றதே இல்லாத இப்படி வந்து ஒரு நடவடிக்கை ஒரு அரசு எடுக்குமானால், ஏற்கனவே பல வழக்குகளில் சவுக்கு சங்கர் உட்பட பல வழக்குகளில் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுகிறேன், இந்த வழக்கில் பாருங்கள், எனக்கு இவருக்கு இப்போ பெயில் கிடைக்கக்கூடாது. ஒருவேளை கைது பண்ணியிருந்தா, கைதுன்றாங்க இல்லைன்றாங்க, விசாரணைன்றாங்க, கைது பண்ணி இங்கே லோக்கல் லோயர் கோர்ட்டில் பெயில் கிடைக்கக்கூடாது. அது வந்து கண்டிப்பாக பெயில் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகணும். இந்த அரசாங்கத்தை கிழி இருப்பாங்க நீதிபதி. என்ன கிரவுண்ட்ஸில் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க? 200 பேர் தேவையாங்க. நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு அந்த ஆள் நேற்று வீடியோ போட்டு வரேன், நான் 1:30 மணிக்கு வரேன்னு. எப்பா 1:30 மணிக்கு கிளம்பி நேரம் நீ கமிஷனர் ஆஃபீஸ் வாங்க, 2 மணிக்கு வான்னு ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லி தான் வந்துட்டு பாருந்தால் 200 பேர் ஏர்போர்ட்டில் தேவையா? இது என்ன கூத்து இது? இல்லை, அமைச்சர் சொல்கிறாரு வந்து யார் இது வந்து தெரியாமல் நடந்திருக்கு, கூப்பிட்றப்ப வந்து பார்த்துட்டு முறைப்படி இவர் வந்து தகுதியானவரான்னு பார்த்துட்டு அழைக்கணும் அப்படின்றார். நீங்கள் வந்து அமைச்சர் ராஜினாமா பண்ண சொல்கிறது சரியானு தெரியல. இன்னொன்று வந்து நான் கூப்பிட்டுட்டோம் அப்படின்றதுக்காக அவர் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு அனுமதிக்கலாமா அப்படின்றதும் எனக்கு தெரியல. நல்லா உங்களுடைய டியூட்டி என்ன? யாரை கூப்பிடணும், யாரை கூப்பிடக்கூடாதுன்னு கைட்லைன்ஸ் இருக்குது. அந்த கைட்லைன்ஸை வகுக்கிறது யார்? நிர்வாகம். அந்த நிர்வாகத்துக்கு தலைமை யார்? ஏன் நீங்கள் சொல்ல தெரியுதில்ல, என் ப்ரெமிசஸ்ஸு என் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு பேசிட்டு நீ போயிட்ட, உன்னை நான் கவனிச்சிக்கிறேன்னா அப்படின்னு யார் சொல்கிறது? யார் சொல்கிறது? ஒரு பள்ளி, நான் என்ன கேட்குறேன்,
எது மோசமான பேச்சு? நான் சொல்கிறது இல்லைங்க, இருங்க நான் முடிக்கிறேன். எது மோசமான பேச்சு? குழந்தைங்க பள்ளியில் இது ஏன் ப்ரொமிசஸ்ஸு, என்ன நீ வந்து ஏன் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு போகிற, இது வந்து மாணவர்களை பாதிக்காதா? அண்ணாமலை தற்கொலைன்னு சொன்னது தப்பு இல்லை அப்படின்றீங்க. ஆனால் அமைச்சர் வந்து ஏன் ஏரியாக்குள்ள வந்து என் ஆசிரியரை வந்து இகழ்ந்துட்டு போற தப்பா அண்ணாமலை யாரை தற்கொலை? அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அவர்களை தற்கொலைன்னு சொன்னது தப்பு இல்லை. தற்கொலைன்றது தரம் கெட்ட வார்த்தையா இல்லையே? ஏங்க களவாணி பயல்களை புறம்போக்குகள்னு ஒரு முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் பேசியிருக்கிறாருங்க. கடலூரில் பேசினார். 2 நாள் கழிச்சு நான் பல சேனலில் பேசின பிறகு கள்ளக்குறிச்சியில் ஒரு திருமண விழாவில் பேசுகிறாரு. இவை 2ம் சட்டசபை குறிப்புகளில் இருக்கின்றாரு. அதிமுகவினுடைய அமைச்சர்கள்லாம் பேசாத பேச்சா? நீங்கள் புரிஞ்சுங்க, அண்ணாமலை அவர்கள் பேசுவது என்பது ஒரு மாநிலத்தினுடைய ஒரு அமைச்சர் என்ன பேசுகிறார்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. உங்கள் குற்றச்சாட்டு என்ன? அவர் மூட நம்பிக்கையை விதைத்து விட்டார் தானே குற்றச்சாட்டு. எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான அந்த சங்கர் என்கிற அந்த ஆசிரியர் வைத்த குற்றச்சாட்டு, நீங்கள் மத போதனைகளை செய்கிறீர்கள், ரிலீஜியஸ். பூர்வ ஜென்மத்தை பற்றி, பாவம் புண்ணியத்தை பற்றி. அதான் சார், நான் அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம்னு எல்லா ஸ்கூலில் எழுதி வச்சு நீங்கள் உடனே உத்தரவு போடுங்க. இல்லை சார், அந்த ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு தினமலரில் வந்திருக்கு, நீங்கள் இப்படி பேசினதுனால தான், கடந்த ஜென்மத்தில் இப்படி குதர்க்கமாக கேள்வி கேட்டதுனால தான் உங்களுக்கு வந்து கண் பார்வையில்லாமல் பிறந்திருக்கீங்க அப்படின்னு தினமலரில் இன்னைக்கு செய்தி வெளியாயிருக்கு. அப்போ அது பேர் தப்பு இல்லையா? நான் என்ன சொல்கிறேங்க, அதுதான் நான் சொன்னேன். நமக்கு அந்த அந்த கான்வர்சேஷன் என்னன்றது இனிமேல் தான் வெளியே வரும். ஏன்னா அதில் நாம் பார்த்த வரையிலும் எனக்கு தெரிந்து அவர் வந்து ஒரு கேள்வி கேட்கும்பொழுது தான் இவருக்கு வந்து, அதாவது அந்த பூர்வ ஜென்ம பாவம்னு சொன்ன பிறகு தான் அவர் வந்து கேட்குறாரு. அவரை எனக்கு தெரிந்து நேரடியாக அவரை வந்து இதனால தான் உங்களுக்கு கண் பார்வை போச்சுன்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரில. இல்லை, நான் வந்து வீடியோவை பார்த்து தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் என்ன அப்படி சொல்லியிருந்தா தவறு. நான் என்ன சொல்கிறேன், அப்படி சொல்லியிருந்தாலும் தவறு. அப்போது நீங்கள் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணுவீங்க? நான் சொல்கிறேங்க, மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், தவறுன்னு சொல்லுங்கள். நான் இப்போது நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க, அவர் அப்படி தான் பேசிட்டாருன்னு. நான் அப்படி இல்லை சார். நான் செய்தித்தாளில் வர்றதெல்லாம் வந்து சரியாயிடாதுங்க. அது நீங்கள் நீதிமன்றத்தில் தான் பாருங்க. நான் என்ன சொல்கிறேன், நீதிமன்றத்தில் வழக்கு தொடருங்க. இனிமேல் அவர் வந்து எந்த இடத்துலையுமே பேசக்கூடாதுன்னு செய்யுங்க. ஒருவேளை தவறாக பேசியிருந்தால் நல்லா புரிஞ்சுங்க. 200 பேரை மக்கள் வரி பணம் 200 போலீஸை கொண்டு போய் நீங்கள் ஏர்போர்ட்டில் நிறுத்துறீங்க, கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை? அதுதான் கேட்குறேன். இதுதாங்க விஷயமே. நம்ம ஏன் நீங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஓவர் போர்டு போகிறீங்க? அவன் அந்த ஆளே வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நான் 1:30 மணிக்கு வரேங்க, நான் வந்து இதில் வீடியோ போட்டு 1:30 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வரேன்றாரு. ஒரே ஒரு போலீஸ்காரர் ஐயா கொஞ்சம் வாங்கன்னா போகிறாரு அவர். இன்றைக்கி அப்படி தானே போனார் அவர். யாராவது பார்த்தீங்களா அவர் ஏர்போர்ட்டில்? எந்த ரிப்போர்ட்டராவது பார்த்தீங்களா? பார்க்கல. ஏன் தெரியுமா? யாருக்கு தெரியாது. ஒரு பூனையை புலி ஆக்கிக்கிட்டு நீங்கள் திருப்பி சூடு வச்சுக்க போகிறீங்க கோர்ட்டில் போய். இதுதான் நடக்குது. இல்லை, அறிவியல் பூர்வமற்ற கருத்தை வந்து அங்கே தேவையில்லை. அங்கே போய் வந்து ஒரு மந்திரம் சொன்னால் மழை வருன்றது, ஒரு மந்திரம் சொன்னால் பறக்க முடியுன்றது, ஒரு மந்திரம் சொன்னால் உடல்நலம் சரியில்லை ஆயிடுன்றது, இதெல்லாம் தேவையா? அம்மா நீங்கள், நான் என்ன சொல்கிறேன், இது தவறு, இது சரின்னு பேசுகிறதுக்கு நீங்களும் நானும் ஆள் இல்லை. சரியா? இல்லைங்க, நானும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு எது நம்பிக்கை நான் அதை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டுட்டு போங்க, அவ்வளோதான். திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு அடுத்த பிறவி பற்றி. திருவள்ளுவர் தவறா? தைரியம் இருந்தால் இனிமேல் திருக்குறளே இருக்காதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுவீங்களா? திருக்குறளில் சொல்லியிருக்குதுங்க, ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க? அது இந்த நாட்டில் காலங்காலமாக வந்து கொண்டிருக்கிற நம்பிக்கை. ஒரு சில பேருக்கு 1% நம்பிக்கை இல்லாத இருக்கிறாங்க, அவ்வளோதான். சார் நான் சொல்கிறது அதில் சொன்ன விதம் தவறாக இருக்கலாம், நான் தான் சொல்கிறேன். அதுக்காக நீங்கள் கைது பண்ணுவீங்களா? இல்லை இல்லை, நான் சொல்கிறத புரிஞ்சுங்க. நீங்கள் திருப்பியும் அங்கே போய் ஒரு எமோஷனலான ஒரு விஷயத்தை கொண்டு போய் வைப்பது என்பது பரபரப்புக்காக தயவு செஞ்சு பண்ணாதீங்க. மீடியா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த பரபரப்பை தேடி ஓடிக்கிட்டே வியாபாரத்துக்காக போகிறது தவறான விஷயம். நடுநிலையோடு எதையுமே பார்க்கணும். நான் கேட்பது ஒன்று தான், இந்த மகாவிஷ்ணு என்பவர் முறை தவறி பேசிவிட்டார் என்று சொன்னால் முதல்ல அவர் அழைத்தது குற்றம். அதற்கு யார் பொறுப்பு? அன்பில் மகேஷ் தான் பொறுப்பு. ஏன் ராஜினாமா பண்ணல? இதுதான் மீடியா கேட்கணும். சார் உங்கள் சிஸ்டம் ப்ராப்ளம் சார். ஒரு எவ்வளோ குழந்தைங்க இருக்கிறாங்க, ஒரு தவறான நபரை நீங்கள் வந்து கூட்டு வரணும்னு சொன்னாங்க, நீங்கள் தானே பொறுப்பு. குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் பொறுப்பு இல்லையா?
என்ன சார் என் ப்ரெமிசஸ் என் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு நீ பேசிட்டு போயிடுவானே, என்ன பேசிட்டு தான் போயிட்டாப்லையா. இன்னொன்று வந்து மகாவிஷ்ணுவை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து வெளியிட்டிருக்கு. அவர் வந்து காமத்தில் வந்து கடவுளை அடையலாம் அப்படின்றாரு, ஐட்டம் டான்ஸ் போட்டு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு, அம்மனம்மா தியானம் பண்ணுவேன் அப்படின்றாரு. அவரை இப்போ வந்து பாஜக ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றதான் எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. பாஜக மகாவிஷ்ணு என்கிற ஒரு ஒற்றை நபரை ஆதரிக்கவில்லை. அவர் யாருன்னே நேற்று மதியம் வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய எக்ஸஸ் இருக்குது பாருங்கள், உங்களுடைய தாக்குதல். ஆன்மீகம் வரக்கூடாது. ஏன் ஆன்மீகம் வரக்கூடாது? ஏன் நீங்கள் புக்கில் வந்து குரானை பற்றியும் பகவத்கீதை பற்றியும் பைபிள் பற்றி நீங்கள் போதிக்கலையா ஸ்கூலில்? சொல்லுங்கள், இருக்குதா இல்லையா? நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையா? படிச்சிருக்கீங்களா? நீங்கள் படிச்சிங்கல்ல ஏங்க? அப்போ குரானில் சொன்னது எல்லாமே அறிவியல் பூர்வமானதா? கீதையில் சொன்னதெல்லாம் அறிவியல் பூர்வமானதா? அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டோடைய கொள்கை தப்பா இல்லையா? நீங்கள் வந்து ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் பகவத்கீதையும் தப்புன்னு சொல்கிற திமுக ராஜினாமா பண்ணிட்டு போகட்டும். என்ன பேசுகிறீங்க? இது அறிவியல் பூர்வமானது இல்லைன்னா ஏன் புக்கில் இருக்குது அதெல்லாம்? நான் என்ன கேட்குறேன், கருத்து சுதந்திரன்றது எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் அந்த நபர் தவறுனா தவறுன்னு சொல்லிட்டு போங்க. அவரை வந்து நீங்கள் அவரை வந்து உங்கள் வீட்டுக்கு வர வச்சு, உங்கள் அலுவலகத்துக்கு வர வச்சு அவர் கூட ஃபோட்டோ எடுத்துப்பீங்க. ஆனால் அப்புறமா அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவீங்க. இல்லை, இந்த இடத்துல உனக்கு கேட்குறேன், இப்போ ஆருத்ரா விவகாரம் வந்தப்போ அண்ணாமலையோட ஃபோட்டோ எடுத்த இதெல்லாம் வெளியே வந்தது. அதுக்கு வந்து யாரோ வர்றாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இதுக்கெல்லாம் நான் எப்படி பொறுப்பாக முடியும்னு அண்ணாமலை சொன்னார். இதையே தான் அன்பில் மகேஷ் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு அமைச்சர். சார், எத்தனையோ பேர் வருவாங்க சார் அமைச்சரை பார்க்க, எல்லாத்தோட பேக்ரவுண்டும் செக் பண்ண முடியுமா? தப்பாக சொல்கிறீங்க. பண்ணுவாங்க. நான் அமைச்சரை பார்க்கணும்னா நான் முன்னாடி அனுமதி வாங்கிட்டு போகணும். என்ன நீங்கள் வந்து பார்க்கணும்னு அனுமதி தேவையில்லை. ஏன்னா நான் அமைச்சர் சார். நான் யார் கூட வேணாலும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், புரிஞ்சுங்க. இல்லைங்க, ஒன்றும் செய்ய முடியாது, தெரியாது. ஆனால் ஒரு அமைச்சர் சார், ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர் சார். நீங்கள் முதலமைச்சரை பார்த்துட முடியுமா சார்? பார்த்துட முடியுமா? நீங்கள் என்ன செய்யணும்? 3 நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இன்றைக்கி நீங்கள் டெல்லியில் பார்லிமெண்ட்டுக்கு போகணும்னா 3 நாளைக்கு முன்னால் அப்ளை பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி நான் டெல்லியில் போய் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய மந்திரிகள், ஏன் எங்களுடைய தமிழகத்தை சார்ந்த மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களை பார்க்கணும்னா கூட முறையாக நான் வந்து சொல்லிட்டு தான் போகணும். அதுதான் புரோட்டோகால். இதெல்லாம் சிஸ்டம். அமைச்சரை அவர் தனிப்பட்ட முறையில் சந்திச்சிருந்தாருன்னா நீங்கள் சொல்கிறது தேவையில்லை. நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் அந்த வீடியோ, என்ன வீடியோ? மகாவிஷ்ணு போடுற வீடியோவில் இன்று நான் அன்பில் மகேஷ் அவர்களை அன்பில் மகேஷ் ஐயா அவர்களை சந்தித்தேன். அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறார், யார்? பிரதமரை ரொம்ப கேவலமாக பேசினார்ல ஒரு ஆள், அவர் பேர் என்ன தெரியுமா? தமிழ்நாடு பாடநூல் நிறுவன தலைவர் இல்லை உறுப்பினர், யார்? திண்டுக்கல் லியோனி ஐயா அவர்களை சந்தித்தேன். திருமூலர் வள்ளலார் சொன்னதெல்லாம் வந்து தமிழ்நாடு புத்தகத்தில் கொண்டு வரணும் சார். கோரிக்கையை கொடுத்துருக்குறாங்க சார். உங்களுக்கு தெரியாதா? யாருன்னே உங்களுக்கு தெரியாதா? நான் என்ன சொல்கிறேன், நடிக்க வேணாம், ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய தவறை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த நபர் தவறு செய்திருந்தால் அந்த நபரை திருத்துங்கள், மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வந்து வழக்கு தொடருங்க. நான் வேணான்லாம் சொல்ல. தவறு செய்திருந்தேன், நான் தான் சொல்கிறேன்ல. இங்கே பெயில் கிடைக்கக்கூடாது. அரெஸ்ட் பண்ணாங்க, அது ஹைகோர்ட்டுக்கு போகணும். போனாதான் இந்த அரசாங்கம் எப்படி இது இந்த மாதிரியான ஒரு வேடிக்கையை நிகழ்த்தி இருக்கிறதுன்னு தெரியும். திஸ் இஸ் நாட் அட் ஆல் கரெக்ட். ஓவர் எக்ஸஸ் இது. நான் என்ன சொல்கிறேன், மூட நம்பிக்கைகள் சதி அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சு, அதை நாம் தான் ஒழித்தோம். சிஸ்டம் ரிஃபார்ம்ஸ், சீர்திருத்தங்கள்ன்றது வந்து தான் ஆகணும். எல்லா மதத்திலும் இருக்குது. இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு பள்ளியில் ஆசிரியர்களுடைய காலை வந்து கழுவினாங்க, பாத பூஜை செஞ்சாங்கன்னு, எனக்கு அதில் ஏற்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, எனக்கு அதில் ஏற்படும். அது அவங்கவுங்க, நான் தான் இதெல்லாம் ஒப்பீனியன் சார். இதுக்கு அதான் நீங்கள் உடனே இது பிஜேபி கருத்து இல்லை சார், என்னுடைய ஒப்பீனியனு. அது காரணம் நிறைய இருக்கும். நீங்கள் அது வந்து ஸ்டாண்ட் ஆய ஒப்பீனியன் வேறு, பார்ட்டியினுடைய ஸ்டாண்டு வேறு. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க சார். அது வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சும் போது அதான் சொல்கிறேன், அவர் சொன்ன முறை தவறாக இருக்கலாம், நான் தான் இல்லைன்னு சொல்லலை. அங்கே சில பேருக்கு வந்து அந்த சில பிரச்சனைகள் இருக்கலாம், நான் இல்லைன்னு நான் மறுக்கலை. ஆனால் அவர் ஏன் அப்படி சொன்னார்ன்றது இன்டென்ஷன் பாருங்கள். இன்டென்ஷன் என்ன? நீங்கள் யாரும் தப்பு செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, பாவத்தின் சம்பளம் மரணம், இந்த மாதிரி வரிசையாக நானும் எடுத்து கொடுப்பேன்.
முதல்ல இதுக்கு நீங்கள் வந்து வக்காலத்து வாங்குறீங்கன்னா அப்போ அதுக்கும் நீங்கள் செய்யுங்க. நான் எடுத்து காமிட்டுமா குரானில் எவ்வளோ இருக்குதுன்னு? நான் என்ன சொல்கிறேன், தவறு சார். நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கைகள் அதை நம்ம வந்து இது நம்பிக்கை சார். பூர்வ ஜென்மம் அப்படின்னு சொல்கிறது நம்பிக்கை, இன்னொரு பிறவி இருக்குதுன்னு நம்பிக்கை. நீங்கள் யார் அதில் வந்து இஸ்லாத்துலேயும் கிறிஸ்துவத்துலேயும் மறு ஜென்மத்தில் நம்பிக்கை கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. அதனால் இவங்க வந்து இது தப்புன்னு சொல்லாதீங்க. ஒருவேளை இஸ்லாத்துலேயோ கிறிஸ்தவத்துலேயோ சொல்லியிருந்தா இவங்க எல்லாம் மாநாடுன்னு நடத்துவாங்க, திமுகவும் திகாவும். நீங்கள் வேறு ஓட்டுக்காக எதை வேணாலும் செய்கிறவங்க தானே இவங்க.